அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 342வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 342 நாட்களும் தாக்குப்பிடித்து கொண்டிருக்கின்ற போராளிகளுக்கு உலகெங்கும் இருந்து பாராட்டுகள் அல்ல, ஆதரவுகளே வந்து குவிந்திருக்கின்றன. குறிப்பாக துருக்கியோட என்ரோகன் சொன்ன அந்த வார்த்தை மிகவும் வைரலாகி வருகிறது. அவர்கள் இஸ்லாத்திற்காகவும் முஸ்லீம்களுக்காகவும் உலக முஸ்லீம்களுக்காகவும் சண்டையிடுகிறார்கள், அவர்கள் தங்களுக்காக சண்டையிடவில்லை என்பது என்ற வார்த்தை. அது அல் அக்ஸா பள்ளிவாசலை மீட்பது, அது ஜுடைசேஷன் என்று சொல்லக்கூடிய யூதமயமாவதிலிருந்து அதை தடுப்பது ஆகியவைதான் அவர்களுடைய நோக்கம் என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதன் பிறகு நாம் இந்த போர்க்களத்திற்கு வந்தால், நேற்று அவர்கள் இஸ்ரேல் தாக்கிய அந்த பள்ளிக்கூடத்தில் நுஸ்ரத்தில் உருவாவை சார்ந்த 29 வேலை ஆட்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் 6 பேர் தான் இறந்தார்கள், 29 பேர் அல்ல என்பது இஸ்ரேலினுடைய வாதம். ஆனால் உலகம் முழுவதும் அதை கண்டித்திருக்கிறார்கள். இந்த கண்டனங்கள்லாம் அவரை ஒன்றுமே செய்வதில்லை என்பதை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆகவே கண்ணை மூடிக்கொண்டு நான் விரும்புபவர்களை விரும்புகிற இடத்தில் கொலை செய்வேன் என்று செய்து கொண்டிருக்கிறார். அதே போல காசாவிலும் ஓரிரு இடங்களில் நேற்று தாக்குதலை நடத்தினார்கள். மொத்தமாக 41,118 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள், 95,125 பேர் காயமடைந்து இருக்கிறார்கள். நேற்று இஸ்ரேலுடைய சுப்ரீம் கோர்ட்டில் பல உண்மைகளை நெத்தன்யாஹு சொல்ல வேண்டிய அவசரத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அவற்றில் ஒன்று, ஹமாஸை நாங்கள் அழிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் இன்னும் அவர்கள் காசாவை நிர்வகிக்கின்ற அளவில் அவர்கள் பலம் பெற்றுத்தான் இருக்கிறார்கள், அவர்கள் காசாவை நிர்வகித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தால அதே போல அவர்களுடைய டனல்களை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம், இனி அதை அழித்து விடுவோம் என்று 342 நாட்களுக்கு பிறகு சொல்லியிருக்கிறார். ஆனால் நாம் ஏற்கனவே நேற்று ஒரு விடுதலை செய்யப்பட்ட சகோதரி இஸ்ரேல இராணுவத்தினரிடம், அதில் எலைட் குரூப்பிடம் பேசியதை நாம் சொன்னோம். அந்த அறிவார்ந்த இன்ஜினியர்கள்லாம் சேர்ந்த குழுவிடம் உங்களுக்கு இந்த டனல்ஸை பற்றி என்ன தெரியும் என்று கேட்டிருக்கிறார். அவர்கள் சொன்னதை வைத்துக்கொண்டு உங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்பதை அவர்கள் முன்னாடியே நிரூபித்து அனுப்பினார் என்பதை நாம் குறிப்பிட்டோம். அதையும் நேற்று இஸ்ரேலுடைய உச்சநீதிமன்றத்தில் பலரும் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அடுத்து, போருக்கு மிக கேவலமாக அந்த போரை நடத்தி கொண்டு இருக்கிற அல்லது அதிகமான இஸ்ரேலுக்கு அழிவுகளை தந்து கொண்டு இருக்கிற சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், அதாவது போர் தளபதி ஹெர்சி ஹெல்வி ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. அவர் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டார் என்றும், அதில் தேதி ஆனால் அது என்னுடைய கைகளுக்கு வந்து சேரவில்லை என்று நெத்தன்யாஹுவும் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இப்படி தோல்வி முகத்தில் இருந்து கொண்டு இருக்கிற அல்லது இஸ்ரேலினுடைய பார்வையில் நாங்கள் ஒரு பக்கம் தோற்று கொண்டு இருக்கிறோம், இன்னொரு பக்கம் ஜெயித்து கொண்டு இருக்கிறோம். நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லுகின்ற போது கூட அவர் நாங்கள் நிலத்துக்கு மேலேயும் நிலத்துக்கு கீழேயும் போராடி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். 13 கிலோமீட்டர் அளவுக்கு டனல்களை ஒழித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நிலத்துக்கு மேலேயும் நிலத்துக்கு கீழேயும் அவர்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை என்பதை அவர்களுடைய உளவுத்துறையே கொடுத்த த பிளட் டாக்குமெண்ட் என்ற அறிக்கையில் சொல்லியிருந்தார்கள். அதுபோல இஸ்ரேலுடைய இறப்புகளை பற்றி வருகின்ற போது உச்சநீதிமன்றம் நீ காசாவுக்கு அனுப்பிய லிஸ்ட்டும் இறந்தவர்கள் காயம்பட்டவர்களுடைய லிஸ்ட்டும் டேலி ஆகவில்லை, அதாவது சீராகவில்லை என்று சொல்லுகிறார்களே என்று கேட்டதற்கு அதில் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட் லட்சக்கணக்கில் வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதற்கு நாங்கள் கணக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்பது மட்டும்தான் இஸ்ரேலால் சொல்ல முடிந்திருக்கிறது. அதன் பிறகு சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஹெல்வியை தொடர்ந்து இன்னும் பலர் கைது செய்து ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதில் மிகவும் முக்கியமானது என்னவென்று சொன்னால், இந்த அக்டோபர் 7 விஷயத்தை விசாரித்து கொண்டிருந்த 2 சீனியர் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ் என்று சொல்லக்கூடிய புலன் விசாரணை செய்த மூத்த அதிகாரிகள் 2 பேர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் நெத்தன்யாஹு தான் காரணம் அக்டோபர் 7க்கு என்பது மட்டுமல்ல, அன்றைக்கு அதிகமாக யூதர்கள் இறந்ததற்கு அந்த செட்டிலேஸ் வந்தேரிகள் காசா வளாகத்தில் இறந்ததற்கு காரணம் கண்ணை பற்றி கொண்டு அதை அவர்கள் கேனிபாலிசம் என்று சொல்லுகிறார்கள்.
அதாவது கண்ணை பற்றி கொண்டு நம்மை நாமே கொலை செய்ததுதான் என்பதை அவர் நிரூபிக்க முயற்சி செய்திருக்கிறார். அவரை நீ ராஜினாமா செய்துவிட்டு போய்விடு என்று சொல்லியிருக்கிறார் நெத்தன்யாகு. உலகமே நெத்தன்யாகுவுக்கு எதிராக திரண்டு இருக்கிறது. இஸ்ரேலிலும் மக்கள் நேற்றும் போராடி இருக்கிறார்கள். ஆனால் அவர் தனக்கு எதிராக விரலை காட்டுபவரை நீ ரிசைன் பண்ணணும், நீ ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இதை சேனல் 12 நமக்கு சொல்லுகிறது. அடுத்தது, ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலில் மிக பெரிதாக நடந்த அந்த 8200 யூனிட் 8200 என்ற தளம், அதை பற்றி பல உண்மைகள் இப்பொழுது வெளியில் வந்திருக்கின்றன. அந்த உண்மைகளில் ஒன்று 74 வரைக்கும் இஸ்ரேலிய உளவுத்துறையை சார்ந்த எலைட் போர்ஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது அறிவார்ந்த படைகள் இறந்திருக்கின்றன. நம்பர் 1. 2வது, டெல்லவீவில் இருந்து அது ரொம்ப பக்கத்தில் தான் இருந்தது. அதுவும் டெல்லவீவுக்கு என்ன பாதுகாப்போ அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளால் இருந்தது. அதை தாக்கியது ஹிஸ்புல்லானுடைய மிகப்பெரிய சாதனை. இப்பொழுது அதனோட டைரக்டர் யாசர் சராவி, நான் ஏற்கனவே யோசி சராயில் என்பவர், அவர் உயிரோட இருக்கிறாரா இல்லையா என்பதை கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் அவர் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஹெர்சி ஹெல்விக்கு ராஜினாமா கடிதம் கொடுத்தாராம். சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஹெர்சி ஹெல்வி நெத்தன்யாகுவுக்கு ராஜினாமா கடிதம் கொடுத்ததாக ஒரு தகவல். இனி இந்த யோசி சராயில் என்பவர் சீஃப் ஆஃப் ஸ்டாஃபுக்கு, அதாவது ஹெர்சி ஹெல்விக்கு ராஜினாமாவை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அவர் ராஜினாமாவையும் காட்டவில்லை, அவரையும் காட்டவில்லை. இப்படியாக அது இருக்கிறது. அடுத்தது, ரஃபாவில் நேற்று 2 ஆம்புஷ் நடந்திருக்கு. பல இஸ்ரேலிய இராணுவத்தினர், சிலர் நூற்றுக்கணக்கில் என்று சொல்லுகிறார்கள், பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள் அல்லது அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிளாக் ஹாக் திரும்பியும் சென்று, அதாவது 669 யூனிட் அதில் உள்ளவே மருத்துவமனை இருக்கு, அதை நேற்று விளக்கமாக சொன்னேன், சென்று அள்ளி சென்று இருக்கிறது. அதன் பிறகு பாலஸ்தீன மக்கள் சார்பில் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். இஸ்ரேல் 1 வருடத்துக்குள்ளால் வெஸ்ட் பேங்கை போன்ற ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களில் இருந்து வெளியேற வேண்டும், இல்லை என்று சொன்னால் அங்கேயும் நாங்கள் காசாவை போல் யுத்தத்தை ஆரம்பிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதிலிருந்து போராளிகள் குழுக்கள் இன்னும் கை மேலோங்கிதான் இருக்கிறது, அவர்கள் இந்த அறிக்கை விடுகின்ற அளவுக்கு என்று தெரிகிறது. அடுத்தது, மேற்கு கரைக்கு வந்தால், மேற்கு கரையில் தான் நேற்று பயங்கரமான அழிவுக்கு இஸ்ரேலிய இராணுவத்தினர் உள்ளாகி இருக்கிறார்கள். முதலில் ஆபரேஷன் டூபாஸ், இதுதான் இந்த உலக ஊடகம், பாலஸ்தீனத்தை பொறுத்தவரைக்கும் உலக ஊடகங்களை ஆக்கிரமித்து வருவது. அதில் பெய்ட் ஃபஜார் என்ற இடத்தை முதலில் தாக்கியிருக்கிறார்கள். ஒரு பெரிய ஆம்புஷ், நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள். அதன் பிறகு அங்கே இருந்தவர்களை, அதாவது உயிரோடு கிடந்தவர்களையும் காயம்பட்டவர்களையும் எடுத்துக்கொண்டு வருவதற்காக இஸ்ரேலிய இராணுவம் வண்டியாக சென்றிருக்கிறது. அதில் ஒரு ஜீப்பில் இவர்கள் வைத்த, அதாவது பாலஸ்தீன போராளிகள் வைத்த குண்டு வெடித்து அதிலும் பல இராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள். இப்படி அடுக்கடுக்காக தொடராக பல மரணங்கள் நிகழ்ந்ததால் நேற்று தூபாஸுங்கிற ஏரியாவில் இருந்து இஸ்ரேலிய இராணுவம் பின்வாங்கி இருக்கிறது. அதன் பிறகு பெத்லஹேமில் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அவர்களும் தொடர்ந்து ஏதாவது அப்பாவிகள் வாழ்கின்ற முகாம்கள் மீது குண்டு போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதில் இதுவரைக்கும் 702 பேர் மேக்கரையில் மட்டும் ஷஹீதாகி இருக்கிறார்கள். 5700 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். இதில் அல் அக்ஸா மார்டர் பிரிகேட்ஸ் 2 ஆம்புஷ் வழியாக 100க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் இராணுவத்தினர் அழைத்ததாக சொல்கிறார்கள். அல் ஜசீராவினோட தகவல் படி அல் குஸ் பிரிகேடும் இந்த இராணுவ வண்டிகளை தாக்கியதில் பலர் இறந்ததாக, நூற்றுக்கணக்கில் என்று தான் சொல்கிறார்கள், பலர் இறந்ததாக தகவல் இருக்கிறது. சரியான எண்ணிக்கை இஸ்ரேல் வெளியிடவில்லை. இப்போ இந்த வெஸ்ட் பேங்க் தான் மிகப்பெரிய முக்கியமான விவாதத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நான் ஏற்கனவே சொல்லி கொண்டு இருப்பது போல, இந்த தீர்மானம் 181க்கு 181 படி பாலஸ்தீனர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் வெஸ்ட் பேங்க் சேரும். ஆனால் கொஞ்ச காலமாகவே இஸ்ரேல் தான் வெளியிடுகின்ற படங்களில் எல்லாம் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய இந்த மேக்கரை இஸ்ரேலின் ஆளுகையின் கீழ் இருப்பதாக காட்டிக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் இப்பொழுது போராளிகள் நீ வெஸ்ட் பேங்கில் இருந்து உடனே வெளியேற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள், சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதே போல பெய்த் ஹவா என்கிற இடத்தில் நேற்று மேக்கரையில் பயங்கர தாக்குதல் ஒன்றை நடத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர். திரும்பி வரும்போது அவர்களை போராளிகள் தாக்கி இருக்கிறார்கள். ஏகப்பட்ட நஷ்டங்களுக்கு உள்ளாகி, ஏராளமான நஷ்டங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதனால்தான் நேற்று வெளியேறிவிட்டார்கள் என்று பொதுவான இராணுவ நோக்கர்கள் நமக்கு தகவல் சொல்கிறார்கள்.
அடுத்தது ஹிஸ்புல்லா, அவர்கள் தான் இப்பொழுது தாக்குதலில் முன்னணியில் நிற்கிறார்கள். 130 ராக்கெட்டுகள் பேக் அண்ட் பேக் என்று சொல்கிறார்கள். முன்னும் பிறவும் சுற்றுமுற்றும் பயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். சஃபாத் என்ற ஏரியாவில் 20 ராக்கெட்டை அனுப்பியிருக்கிறார்கள். பெரிஜா என்ற பேரக்ஸில் 5 இராணுவ முகாம்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள். இஸ்ரேலி சதன் லெபனானுடைய முக்கியமான பகுதிகளான செப்தீன், ரம்தா, சீஃபா ஃபார்ம்ஸ், கஃபூர் சுஃபா ஹில்ஸ் இவை முக்கியமாக தாக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று தாக்கியதில் பல செட்டில்மெண்ட்டுகள், எரோக் என்ற புது செட்டில்மெண்ட்டு 20 ராக்கெட்டுகளை கொண்டு தாக்கியிருக்கிறார்கள். ஹுலாவேலி என்ற இடத்தை குடியிருந்தவர்களுக்கு சைரன் சத்தத்தை கொடுத்துவிட்டு தாக்கியிருக்கிறார்கள். அது அப்பர் கலீலில் இருக்கிறது. அங்கே தீ எரிந்து கொண்டு இருக்கிறது. தீயை அணைப்பதற்கு இன்றளவும் போராடி கொண்டு இருக்கிறார்கள். அதே போல இஸ்ரேல் ஹிஸ்புல்லானுடைய ஒரு பில்டிங்கை நாங்கள் மாரோன் என்ற பகுதியில் அழித்து விட்டோம் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் இதை சேனல் 12 வெளியிட்டு இருக்கிறது. ஹிஸ்புல்லா அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, மறுக்கவும் இல்லை, அப்படியே இருக்கிறது. அடுத்து மெட்சோவா செட்டில்மெண்ட் என்பதை நாங்கள் முதலாக தாக்கி இருக்கிறோம் என்று ஹிஸ்புல்லா அறிக்கை விட்டு இருக்கிறது. ஹரிஸ்கரா என்ற செட்டில்மெண்ட் என்று சொன்னால் வந்தேரிகள் குடியிருக்கக்கூடிய இடம். 2 இடத்தை அவர்கள் 2 குடியிருப்புகளை காலி பண்ணி தாக்கியதில் 600க்கு மேற்பட்டவர்கள் அங்கிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். ஆக 15 ராக்கெட்டுகளில் நாங்கள் நிறைய பேரை வெளியேற்றி விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த 130 ராக்கெட்டுகளும் 6 குடியிருப்புகளையும் 54 இராணுவ தளங்களையும் தாக்கின என்று பொது ஊடகங்கள் உறுதி செய்கின்றன. சிலவற்றை இஸ்ரேலிய இராணுவமும் உறுதி செய்திருக்கிறது. அடுத்தது சிரியாவில் தொடர்ந்து பல தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் நேற்று நாங்கள் ஈரானுக்கு சொந்தமான படைவீரர்களை அளித்தோம் என்று சொல்லியிருக்கிறது ஈரான். நாங்கள் அங்கே எந்த படைவீரனையும் வைக்கவில்லை. அந்த மைசாஃப் என்ற இடத்தில் நடந்த அந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்கிறது. ஆனால் இஸ்ரேல் மீடியாவை விட நியூயார்க் டைம்ஸ் வந்து சொல்லுகிறது, ஹிஸ்புல்லாவுடைய மிசில்ஸ் தயாரிக்கக்கூடிய சிரியானுடைய பேஸை தான் அவர்கள் தாக்கினார்கள் என்று. ஹிஸ்புல்லா அப்படி ஒரு தாக்குதல் நடக்கவும் இல்லை. எங்களுக்கு அங்கு ஒரு ஏவுகணைகளை தயாரிக்கின்ற ஆலை இருக்கவும் இல்லை என்று சொல்லி இருக்கிறது. அடுத்தது கோலான் ஹைட்ஸ். நேற்று கோலான் ஹைட்ஸில் நடந்த தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருந்தது காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்ரேல் அங்கே சில புதிய இராணுவ தளங்களை உருவாக்க முயற்சி செய்திருக்கிறது. அதனை உடனே அழித்திருக்கிறார்கள். அடுத்தது ஜோர்டானில் நடந்த இந்த 10 தாக்குதல்களுக்கு பிறகு நெத்தன்யாகு சொல்லியிருக்கிறார், நாங்கள் ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு சுவரை எழுப்புவோம் என்று சொல்லியிருக்கிறார். அதை ஜோர்டான் முடியாது என்று மறுத்திருக்கிறது. ஜோர்டானை நம்புவதற்கில்லை என்பதுதான் உண்மையான தகவல். அடுத்து இந்த யூனிட் 8200 தாக்கிய மிகப்பெரியதொரு வெற்றி என்று இன்றைக்கு ஊடகங்கள் சொல்லுகிறது என்றதை குறிப்பிட்டேன். அதில் இந்த இஸ்ரேலுடைய வேவு பார்க்கக்கூடிய எல்லாமும் தாக்கி இருக்கிறது. எஸ்தக் பிரிக் என்பவர் சொல்லியிருக்கிறார், ஹிஸ்புல்லா கேன் டெஸ்ட்ராய் டெல் அவிவ் இஃப் இட் எய்ம்ஸ். அதாவது இந்த யூனிட் 8200, அதில் இன்னொன்று மறைச்சிட்டாங்க, 990 யூனிட் அங்கே உண்டு. இதை தாக்கியதில் இருந்து பார்க்கும்போது இஸ்ரேலை டெல் அவிவை மிக எளிதாக ஹிஸ்புல்லாவால் அழித்துவிட முடியும். ஆகவே ஹிஸ்புல்லாவுடன் யுத்தத்துக்கு போகிறோம் என்ற பேச்சை விட்டுவிடுங்கள் என்று எஸ்தக் பிரிக் சொல்லியிருக்கிறார். எஸ்தக் பிரிக் இது போன்ற தகவல்களை முன்கூட்டியே அறிவிக்கிறார். அவையெல்லாம் நடக்கத்தான் செய்கிறது. ஆக இதுவரைக்கும் ஹிஸ்புல்லா 1328 பேரக்ஸுகளையும் 422 குடியிருப்புகளையும் தாக்கியிருக்கிறோம். அதில் 3,80,000 பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று அறிவித்திருக்கிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாகிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.